நிறைய போன் பண்ணிருக்கிறது எல்லாமே, நிறைய மெசேஜ் போட்டிருக்கோம் எல்லாமே. சென்னையிலிருந்து குறிப்பா தென் தமிழகத்திற்கு செல்லக்கூடிய பேருந்து வசதிகள் ரொம்ப குறைவா இருக்கு. அந்த பேருந்து வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு. அரசு பேருந்துகள் குறைவா இருக்கு. நேற்று இரவு சிங்காரல்லூர்ல இருந்து பார்த்தோம். இங்கிருந்து வெளியே செல்லக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கையும் குறைவா இருக்கு. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதனால எப்பவுமே தேர்தல் ஆணையம் இன்னும் கொஞ்சம் தமிழ்நாட்டில் சிறப்பாக செய்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை கையில் எடுத்திருக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கணும், அடிக்குவேட் பஸ்ஸஸ் இருக்கான்னு செக் பண்ணிருக்கணும், அதெல்லாம் அதை ஃப்ளோவா பார்த்திருக்கணும். ஆனா நேற்றுல இருந்து இன்னைக்கு உதாரணத்துக்கு நேற்று இரவு சென்னையில கிளம்பின பஸ் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி 6:30 மணிக்கு தான் ராமநாதபுரமே ரீச் ஆகுது. அந்த அளவுக்கு காலையில் ரொம்ப தாமதமா எடுத்திருக்காங்க. இது நிறைய நம்முடைய வாக்காளர் பெருமக்களும் கூட, நம்முடைய கட்சியை சார்ந்தவர்களும் கூட, பொதுநிலையா இருக்கிறவங்க கூட, இளைஞர்களும் கூட இது ஒரு பெரிய கம்ப்ளைண்டா நேற்று இருந்து சொல்றாங்க. இதை பத்திரிகை நண்பர்களும் இதை நேற்றுல இருந்து நாங்க பேசிட்டு இருக்கீங்க. அதனால தேர்தல் ஆணையம் இன்னும் நேரம் ஆகல, இன்னும் 7 மணி வரைக்கும் போலிங் இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்து எல்லோரையும் வாக்களிப்பதற்கான வழிவகையை ஏற்படுத்த வேண்டும்.